மணி 11:30 மணி ஆயிட்டு அம்மாவை இன்னும் காணலண்ணே. ஆமா நானும் அதான் நினைச்சேன். ஒருவேளை அங்கேயே படுத்துட்டாவளோ. அத்தை வீட்டுல அவளை சீக்கிரத்துல தூங்க மாட்டாவலண்ணே. ஒருவேளை சின்னத்த வீட்டுல இருப்பாவளோ. அதனால புது வீடு பத்தி அவளுக்கு வசதியா இருந்தாலும் அங்கேயே இருந்துக்கிட்டாவளோ. என்னமோ தெரியலையே. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு வரேன்? தப்பு பண்ணாலும் தடையில்லாம பண்ணணும்ல. கூழெல்லாம் குடிச்சிட்டு அந்த பட்டா உங்க அம்மா தானே பாக்குறதுக்கு அதை எல்லாத்தையும் கழுவி கிளீனா பாத்திரத்துல ஒழிச்சு வச்சுட்டு வரேன். சரியான ஆள் தாண்டே நீனு. ஆமா பின்ன வந்து பாத்துட்டாங்கன்னா நம்ம 3 பேருக்கு பூஜை தான். என்ன பூஜை? ஏட்டி உடனே கேட்க என்ன பூஜை? இல்லத்த அது வந்து வீட்டுல பூஜை பண்ணனா அதான் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு உங்களை என்ன காணுமேன்னு கேட்டேன். ரொம்ப கரதா நீ தேடுற ஆள் போல. நைட்டு 11:30 மணி ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க போங்க. ஏமா உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இன்னும் ஆளையே காணுமே. ஒருவேளை அத்தை வீட்டுல தூங்கிட்டீங்களோன்னு பார்த்தோம். நான் ஏன் அங்கெல்லாம் தூங்க போறேன்? நீ ஏன் இப்படி வாயப்படாதுட்டு நிக்க? ஒரு குழந்தை உண்டானவா 11:30 மணி ஆகி இன்னும் தூங்காம இருக்க? வயிற்றுல வளர்றது எங்க வீட்டு வாரிசு. போய் தூங்க பே. ஏட்டி நில்லு. என்னத்த? ஆமா உன் தம்பிக்கான இதுக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு போறான். அப்படியாமா இவ தம்பிங்க வந்திருந்தானாக்கும் சார் கூட்டு இருந்தா காமிச்சிருந்துருப்பானே. பாவம் அவன் தம்பியை பார்க்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா. என்னடி? ஆமா ஆமா ஆமா. என்னது ஆமாவா? அவன் நம்ம வீட்டு முன்னாடி போனாலுமே நீ பார்க்க கூடாது அவனை. பாவம் பிள்ளை தச்சியா இருக்கா. அவ தம்பியெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. நீங்க எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அவ தம்பியை பார்த்தோன்னே. ஆமா எனக்கு இதான் சொல்லி அவனை இந்த வீட்டு வாசல் பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கேன். இங்க பாரு அவன் இங்கிட்டு கூடி போனாலும் நீ பார்க்கறதோ கூப்பிடுறதோ பேசுறதோ வைக்கக்கூடாது. சரியா? வாங்க. நைட்டு 11:30 மணி ஆகுது. பால்கனியில நின்று அரட்டியை போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்குங்க அடிச்சிங்க? எப்படியாவது சொல்லி சமாளிப்பான்னு பார்த்தா வாயை பொழந்துட்டு இருக்க. இப்படி வாயை பொழக்கிறத பார்த்து எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க போ. ஆமா நீங்களே மூஞ்சி இப்படி வச்சு காட்டி கொடுத்துருவீங்க போல. ஒரு நிமிஷத்துல உங்க அம்மா கேட்டோன்னா பயந்துட்டேன். என்ன பதில் சொல்லனே தெரியல. எதுனாலும் சமாளிக்க கத்துக்கோ. சரி வா போய் தூங்கும். குட் நைட் நவீன். நீ போய் தூங்கு. சரிங்க. நீ குட் நைட் 2 பேருக்கும். எப்பா என் பிள்ளை வந்துட்டான்ப்பா. ஏமா வெளியே நிக்கா? ஓ அக்காவுக்கு கூழ் கொடுக்குறேன். நீ பாட்டுக்கு போயிட்டா. இவ்வளவு நேரம் ஆயிட்டலையா? அதனாலதான் காணுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த பொம்பளை கம்பளை கண்ணில் மாட்டிட்டியோன்னு. போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு பத்தியா? அதனால ரொம்ப பயந்துட்டேன். கூழ் கொடுத்தியா? ஆமாம்மா கொடுத்தேன். அக்கா நல்லா பேசினாலும் அதனால பேசிக்கிட்டே இருந்தேன். அக்கா இருந்தாவே மச்சான் இருந்தாவே மச்சானோட தம்பி இருந்தாவே எல்லாரும் கூட பேசிட்டு அதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டுமா. அந்த பொம்பளை இல்லையோ? அந்த பொம்பளை எங்கேயே வெளியே போயிட்டுமா. கரெக்டா நான் வர நேரத்துல வந்துட்டு ஏழை அது யாரும் எங்க வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறது கூப்பிச்சு நாங்க அடிச்சு பிறண்டு ஓடி வந்துட்டோம். நாங்களா? யாரெல்லாம் முடியுமா? நானும் பவிசாவும் வண்டியில போனோம். வண்டியை திருக்கிட்டு வந்தாச்சு. ஐயா அந்த பொம்பளை திட்டிருக்குங்களா? நாங்க நின்னாதானே இனிமே நாங்க பின்ன அக்காவை பார்த்தா கேட்கணும் நாங்க வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரதை பார்க்கலாமா? சரியா? வா போய் தூங்கும். அப்பாவும் தங்கச்சி எங்கம்மா? எல்லாரும் தூங்கியாச்சு. அப்ப ஏமா நீ மட்டும் ஒத்தையில நிக்க? நான் வந்துருவேன் எப்படியும். உனியை அங்க அனுப்பிட்டு அம்மா வேலை நிம்மதியா தூங்க முடியுமா? சரிம்மா வா நம்ம போய் தூங்கும். அழகி 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 என்னத்த காலையிலே வந்து எழுப்பிட்டு இருக்கிய? மணி 6 மணி ஆயிட்டலாமா. எந்திரிச்சு தூத்து தொழிச்சு கோலம் போட வேண்டாமா? நேற்று தான் நான் போட்டேன். இன்னைக்கு அவியில போட சொல்லுங்க. அவன் இன்னும் எந்திக்கவே இல்லையே. பின்ன நான் மட்டும் என்ன எந்திரிச்சா இருக்கேன்? காலையில இருந்து எண்ணி எழுப்பினீங்க. அதே மாதிரி அவியில போய் எழுப்புங்க போங்க. மனுஷிய நிம்மதியா தூங்கிடாம ஒரு வாரம் நான் தானே பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இல்லம்மா. அவ எழுப்பினாலும் எந்திக்க மாட்டா. அப்ப அந்த கிடக்கட்டு. இல்ல நீங்க போய் பாருங்க போங்க. இனி சும்மா சும்மா எழுப்பிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க. ஏன் அவனங்க தெரியாது. என்னம்மா காலையிலேயே வந்திருக்கிய? ஏதாச்சும் வேணுமா? இங்க பாருல உன் பொண்டாட்டிய கொஞ்சம் எந்திரிச்சு தூத்து தொழிச்சு கோலம் போட சொன்னதுக்கு இனி ஏசுறா. ஏமா ஒரு வாரம் அவ தானே பண்ணிருக்கா. இன்னைக்கு அண்ணி பண்ணட்டுமே. அவ தூங்கிட்டு இருக்கால. இவனும் தூங்கிட்டு தானே இருக்கா. நான் இப்பதான் எழுப்பினா எந்திரிச்சா. அதனால வந்து கோலம் போட சொல்லு. அவிய கிட்ட ஏன் சொல்றிய? நான் வர முடியாது. இவ்வளவு நாள் நான் தானே காலையில எந்திரிச்சு கோலம் போட்டேன். யாராவது எழுப்பினா பின்ன இன்னைக்கு மட்டும் வந்து எதுக்கு என்ன எழுப்பிட்டு இருக்கிய? ஐயா மகாராணி மாதிரி தூங்குவாங்களா? நாங்க டெய்லி எந்திரிச்சு கோலம் பண்ணுமா? அப்படி கஷ்டமா இருந்தா நீங்க போய் போடுங்க. பாருல என்ன பேச்சு பேசுறான்னு. நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கறியா? 2 பேரும் இருக்காங்கல்ல மாத்தி மாத்தி செய்யட்டுமே. இவன் மட்டும் தான் செய்யணும்னு என்ன அர்த்தம்? நல்லா பண்டாட்டிக்கு சிஞ்சாங்கடி. நியாயத்தை பேசினா அப்படிதான் இருக்கும். யாரும் போட வேண்டாம். நானே போய் போடுறேன். பாருங்க உங்க அம்மைய அவியில எந்திரிச்சு போட சொல்ல வேண்டியதானே. அவிய போறாங்க. நீ பேசாட்டி தூங்கு. கிளவி சரியான ஆளா இருக்காளே. அவளை எழுப்புனா இவளுக்கு என்ன வருத்தம் வருது? எழுப்ப வேண்டியதானே அவளை. ரோஜா இன்னும் தூங்கி முடிக்கலையோ? ஆமாமா நானும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. அதை நான் சாப்பாடுலாம் பொங்கிட்டேன். யா எழுப்புறேன். சாப்பாடெல்லாம் நீங்களே பொங்கிட்டீங்களா? அப்ப எந்திரிச்சு தூத்து தொழிச்சு கோலம் போட சொல்லுங்க. போய் எழுப்புங்க. எழுப்புனா சண்டைக்கு வருவல. சரி நீங்க போங்க. நான் எழுப்பி விடுறேன். ரோஜா ஏட்டி என்னங்க? ஏட்டி எந்தி மணி 6 ஆகுதுல. சரி 6 அதுக்குள்ள இதுக்கு எழுப்பினியே. கொஞ்ச நேரம் தூங்குறேன். 7 மணிக்கு எஞ்சா போதும். ஏட்டி போய் கோலம் போட தூத்து தொழிச்சு. அதுதான் டெய்லி அழகி போடுறல. பின்ன என்ன? அவ இன்னைக்கு போடல போல. அம்மா உன்னை தான் எழுப்பாங்க. போ. ஒரு வாரம் அவ தானே போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன? ஒரு வாரம் அந்த பிள்ளை போட்டுக்கலாம். இன்னைக்கு நீ போய் போடு. வாங்கம்மா. ஏட்டி போட்டி. சத்த கட்டாம தூர போங்கம்மா. யாராவது ஒருத்தர் போடுவா. வேணா தூங்குறேன். எழுப்ப எந்திக்கே இருக்காமா. சரியா வீடு நானே போடுறேன். நான் வேணா தூத்து தொழிச்சு தட்டாமா. நீங்க வேணா கோலம் போடுங்க. வேண்டாயா நானே போய் போடுறேன். கிளவி கோலம் போடுறதுக்கு போது பாரு. அவளை எழுப்ப வேண்டியதானே. இதுவே அவ ஒரு வாரம் போட்டு நம்ம தூங்கினா சும்மா இருப்பாளா? ஆடாடுன்னு ஆடிடுவா. இதுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. போட்டு வந்தால சரியான ஆளதான் இருக்கு. நம்மள போய் தூங்கும். இன்னைக்கு டிஃபன் கூட பண்ணக்கூடாது. என்ன செய்யும் பாப்பா. காலையில ஒருத்த கூட வேலைக்கு போக மாட்டா பாரு. எல்லாம் கூட்டமா காட்டுல தான் கிடக்கு. எல்லாம் நம்மள மாதிரிதான். காட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை உட்காந்து பழக்கம் பேசிட்டு போறது. வேலை வெட்டிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க போல. அதெல்லாம் நாங்க போவோம். நீ முத மூடிக்கிட்டு போ. எவனது? நான் தான். காலையில வேலைக்கு போகாம கூட்டமா உட்காந்து வெட்டியா கதை பேசிட்டு இருக்க நாய் நீ என்ன சொல்றியோ? அது எங்களுக்கு போக தெரியும். நேரத்துக்கு நாங்க போவோம். ஆமா
போவேன் இரு போகும்போது உன் பொண்டாட்டிட்டு வத்தி வச்சுட்டு போறேன். ஐயே என்ன சும்மா விளாட்டுக்கு சொன்னனே, பொண்டாட்டிட்டு கிண்டாட்டிட்டு சொல்லிடாதீங்க. இப்ப மட்டும் அண்ணன் வருது, இவ்வளவு நேரம் அவைய வந்தனா? ஏனே சும்மா விளாட்டுக்கு சொன்னனே, விளாட்டுக்கெல்லாம் சொல்லலனே, உங்களை வியானுக்குனே தான் அமைவன் சொல்றான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இல்லை சிண்டெக்ஸ் டேங்கு, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு, நீ வேற கோல் மூட்டி விடாத. நான் எங்க மூட்டி விட்டேன்? நீ எதுக்கு எங்க அண்ணனை பத்தி அப்படி சொல்றான்? என்னே அவன் பேச்செல்லாம் நம்பாதீனே, என் பொண்டாட்டிட்டு எதுவும் சொல்லிடாதீங்க, நான் இப்ப வீட்டுக்கு போயிருவேன். காட்டுக்கு வந்தமா வேலையை முடிச்சமா போயிட்டே இருக்கணும், சும்மா உட்காந்து பழக்கம் வச்சிட்டு இருக்க கூடாது. காலையில போய் வேலை வெட்டி வரப்போ. சரிண்ணே சரி. என்னண்ணே அந்த பையில அந்தால விட்டுட்டு வந்துட்டிய, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களே அவன் சொல்றான், சண்டை போட வேண்டியதானே. ஆமா என்னத்தை போட்டு காலையில சண்டை போட, நமக்கு வேற வேலை வெட்டி இல்ல வருப்பா. என்னண்ணே அப்பெல்லாம் விடக்கூடாது, சண்டை போடுங்கண்ணே. யாம்னே அடிச்சிய உன் போக்குல இனி நல்லா உசி பேத்தி விட்டு அடுத்தவன் உங்களை இழுத்து விட்டு போறது, அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு ஓடி போயிட வேண்டியது. நான் ஒத்தையில ஊர் உங்களை மாட்டிட்டு கிடக்கணும், அப்படிதானே? அப்படிலாம் இல்லைண்ணே, உங்களை பத்தி பேசினால. இனி பத்தி தானே பேசினா பேசிட்டு வரப்போ நல்ல காலையில இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறது. ஏட்டி காலையிலே பக்கத்து வீட்டுல சண்டை போடாத, சும்மா இரு. ஆமாமா ஏமா சும்மா சண்டை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவ வீட்டு சாக்கடை தண்ணிலாம் நம்ம வீட்டுக்கு தான் வருது. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவன் பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருப்பா தண்ணியை. சரிம்மா அது வேணா நான் சொல்றேன். ஆமா நீங்கள் எல்லாம் சொல்லி கிழிச்சியே, எத்தனை நாள் தான் உங்ககிட்ட சொல்ல? ஏட்டி நான் உன்னை விட மாட்டேன். இப்ப நீர் தள்ளும். நான் விட மாட்டேன்னு சொல்றேன்ல. அவட்ட சண்டை போட்டா உனக்கு என்ன? இடி பக்கத்து வீட்டுல யான் சண்டைன்னு தான் பாக்கேன். நீ இப்ப நீ வழிய விடலனா நான் மதுளோடி ஏறி நின்று சண்டை போடுவேன். நீ மதுளோடியும் போக வேண்டாம், வாசலோடியும் போக வேண்டாம், நானும் தம்பி இன்னைக்கு போய் சொல்றோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் பாப்பேன், நீங்க சொல்லி இப்ப தண்ணி எதுவும் இங்கிட்டு வரக்கூடாது. வரலன்னா நாளைக்கு நானே போயிருவேன். சரிம்மா போமா தாயே.